அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நினைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறணும், உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்பட்ட நிலைமையை அடையணும் அப்படின்னு நான் வணங்குற அந்த ஈசனை மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய தசை. சூரிய தசை 12 லக்னங்களுக்கும் எந்த மாதிரி பலன் செய்யும்? சூரியன் 6 வருஷம் தசை நடத்தக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் இருக்கிறதுலையே சூரிய தசை தான் குறைவான பீரியடு, 6 வருடம். அப்போ அந்த தசை 12 லக்னக்காரர்களுக்கும் வந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேச லக்னம். மேச லக்னத்துக்கு அவர் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அதாவது குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அப்போது சூரிய தசை ஒருவருடைய, நீங்கள் ஒருவேளை மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரிய தசை உங்களுடைய எந்த வயதில் வருது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பாரு. அவர் சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஆண் வாரிசு, பெண் குழந்தை, இந்த மாதிரி குழந்தை அமைப்புகளை வரக்கூடிய வயதிற்கு ஏற்றார் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஒரு 50 வயசில் உங்களுக்கு வந்துடுச்சு, அப்போ குழந்தைகளால் மன மகிழ்ச்சி, குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கறது, ஒரு 40 வயசில் வந்துடுச்சு உங்கள் குழந்தைய ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர்றது, இந்த மாதிரி வயதுக்கு ஏற்றார் போல காதல் அனுபவங்களையும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுப்பாங்க. இப்போவுமே சூரியன் நெகட்டிவாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில், அதாவது ஒரு சனியுடன் நெருங்கிட்டாரு, ஒரு ராகுவுடன் நெருங்கிட்டாரு, அமாவாசை சந்திரனுடைய இணைவில் இருக்கிறாரு. இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு வரும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயங்கள் வயதிற்கு ஏற்றார் போல பிரச்சனைக்குரியதாக மாறும். ஒரு 30 வயசில் இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, கல்யாணம் முடியலை. ஒரு 40 வயசில் இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைக்கு ஒழுங்காக படிப்பு வரல, அது ரீதியான மன உளைச்சலில் இருக்கிறீங்க. ஒரு 50 வயசில் இருக்கீங்க, குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் முடியலை, ஒரு நல்ல வேலையில் இல்லை. இந்த மாதிரி வயதிற்கு தகுந்தாற் போல தான் உங்களுக்கு அந்த சூரிய திசை மேச லக்னக்காரர்களுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ வழங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், லக்னாதிபதி வலுவின் அடிப்படையிலும் சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதையும் பொறுத்து வேரியேஷன் ஆகும். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், சுகாதிபதி, வீடு, வாகனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் தான் வழங்கணும். நல்ல தாயாரையும் அவர் தான் வழங்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை சூரியன் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவமான அரசியல், அதிகாரம், தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்லது நடக்கிறதும், தாய் உங்களுக்கு 4ஆம் அதிபதியில் தாய் நல்ல நிலைமையில் இருக்கிறது, ஒரு படிக்கிற வயசில் கல்வி நல்ல நிலைமையில் இருக்கிறது, வேலை பார்க்குற வயசில் ஒரு கார் வாங்குறது, ஒரு வீடு லோனுக்கு வாங்குறது, இது போன்ற விஷயங்களை உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள புதனுடைய வலுவை பொறுத்தும், சந்திரனுடைய வலுவை பொறுத்தும், சுக்கிரனுடைய வலுவை பொறுத்தும் அவர் நடக்கும். இப்போ தாய் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திரனுடைய வலுவை பொறுத்தும், படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு புதனுடைய வலுவை பொறுத்தும், வாகனம், வீடு சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரனுடைய வலுவை பொறுத்து இங்கே பலன் வேரியேஷன் ஆகும். சூரியன் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறாங்க. சூரியன் பாவத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது நான் சொன்னல இந்த 4ஆம் இடத்து ரீதியான வீடு, வாகனத்தில் பிரச்சனை வர்றது, தாயாரால் பிரச்சனை வர்றது, கல்வியில் படிக்கக்கூடிய வயசில் வந்துடுச்சு கல்வியில் ப்ராப்ளமாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்களில் சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாவத்துவத்தை பொறுத்து இது வேரியேஷன் ஆகும். உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலுவை பொறுத்தும், லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்தும், சூரியன் எந்த வீடுகளில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சிறிது மாற்றங்கள் ஏற்படுங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக, முயற்சி ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். சூரியன் ஒருவேளை குருவுடன் தொடர்பில், சுக்கிரனுடைய தொடர்பில், ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில், இந்த மாதிரி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது அரசாங்க ரீதியாக, அரசு ரீதியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கை கொடுக்கும். ஒரு நல்ல தகப்பனார் அமைகிறது, ஒரு நல்ல பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்படுறது, இது போன்ற விஷயங்களை அவர் அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக கொடுப்பாங்க. ஆதிபத்திய ரீதியாக உங்களுடைய முயற்சி அனைத்தும் பலிக்கிறது. 3ஆம் இடம் புகழ் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அது ரீதியான விஷயங்களில் வெற்றிகள், சமுதாய தொடர்பு, அதாவது சமூக ஊடகங்கள், அது எல்லாமே அந்த 3ஆம் இட தொடர்பு தான். அப்போ சமூக ஊடகங்களில் புகழ் பெற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸலண்டாக இருக்கும். இது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில், உங்கள் லக்னாதிபதியுடைய அடிப்படையில் உங்களுக்கு சூரியன் எந்த வீடுகளில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் வேரியேஷன் ஆகும். அந்த சூரியன் அப்படியே பாவத்துவ அமைப்புகளில் ராகுடைய இணைவில், அமாவாசை சந்திரனுடைய இணைவில், ஒரு சனியுடைய தொடர்பில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அரசு, அரசாங்கம், தகப்பனால ப்ராப்ளங்களும், ஒரு முன்னேற்றம் அடையாத நிலை, முயற்சிகள்லாம் வந்து அப்படியே நெகட்டிவாக முடிகிறது, எந்த முயற்சியுமே பலிதமாகாமல் போகிறது, ஒரு சமூக ஊடகங்களில் பிரச்சனையை சந்திக்கிறது. 3ஆம் வீடுங்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ இளைய சகோதர ஸ்தானத்தில் அந்த செவ்வாயுடைய நிலையை பொறுத்து பிரச்சனைகளை சந்திக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வரும். கடக லக்னம், கடக லக்னத்துக்கு வந்து தனாதிபதியே சூரியன் தான். சூரியன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது, ஒரு குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் தொடர்பில் இருக்கும் பொழுது, ஒரு ஆட்சி உச்சம் இது போன்ற நிலைமையில இருக்கும் பொழுது சூரியன் எக்ஸலண்டான அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அரசாங்கம், அரசு, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அமைப்புகளை கொடுப்பாரு. தனக்காரகனான அந்த குருவுடைய நிலைமையை பொறுத்து சூரியன் தனாதிபதியாக வர்றதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ அமைப்புகளை உங்களுக்கு நல்ல விதமான பண வரவுகளை, குடும்ப ஒற்றுமையை, ஒரு அதிகாரமிக்க செல்வாக்கு, சொல்வாக்கு இது போன்ற விஷயங்களை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் வழங்குறதுக்கு தவற மாட்டார். இதே நேரத்தில் அவர் நெகட்டிவ் அமைப்புல ஒரு பாவத்துவ அமைப்பு, அவர் 2ஆம் அதிபதியாக வர்றதுனால ஒரு பாவத்துவ அமைப்பு. சூரியனை யார் பாவத்துவப்படுத்துவா? ராகுவுடன் நெருங்கி இருக்கும் பொழுது, ஒரு சனியுடைய தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு அமாவாசை சந்திரன் இணைவில் இருக்கும் பொழுது, ஒரு கேதுவுடன் இணையும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூரியனை பாவத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள். 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, சூரியன் பாதிக்கப்பட்டிருக்காரு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியான கெடுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய காரகத்துவங்கள் என்ன? அரசு, அரசாங்கம், உயர் பதவி, தலைமைத்துவம், தகப்பன் இது போன்ற விஷயங்கள், தகப்பனாதி சொத்துக்கள், இதுல ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனாதிபதி வர்றதுனால உங்களுக்கு குருவுடைய அந்த வலிமையை பொறுத்து பணம் முழுமையாக தடைபடுகிறதா, இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் வசதி படைத்தவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அந்த சொத்துக்கள் இருக்குதுல்ல, அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து அவருடைய 6 வருஷ திசையில் வந்து கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்க, சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் வந்து சில வேரியேஷன் வந்து ஆகலாம். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே வரக்கூடியவர் சூரியன். அவர் சுபத்துவ அமைப்புகளில் குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் தொடர்பில் இருக்கும் பொழுது அங்கே லக்னாதிபதியும் வலுவடைகிறாரு, சூரியன் வலுவடைகிறாரு. இதனால் அரசியலில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும், அதிகாரமிக்க பதவிகளில் நீங்கள் அமர்றதுக்கும், ஒரு தலைமை பண்பு, மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் இது போன்ற தலைமைத்துவம், தலைவர் இது போன்ற விஷயங்களை வந்து அவர் கொடுப்பாரு. நல்ல தகப்பனை கொடுப்பாரு, பூர்வீக சொத்துக்களை கொடுப்பாரு. ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது, அதாவது குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் தொடர்பில் இருக்கும் பொழுது, ஆனால் அவரே வந்து ஒரு சனி, அமாவாசை சந்திரன், ராகு, கேது இது போன்ற நபர்களுடைய தொடர்பை வாங்கும் பொழுது அங்கே லக்னாதிபதியாக அவர் பாதிக்கப்படுவார். உங்களுடைய உடல், மனம் இது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கும். அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அரசாங்க ஊழியர்களால், அரசு அதிகாரிகளால், அரசாங்கத்தால் பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருப்பீங்க. ஒரு செவ்வாய் கெட்டு போயிட்டாரு, ஒரு இடம் வாங்குவீங்க, சூரிய திசையில் அந்த இடம் கோர்ட்டு கேஸு, அதே மாதிரி அரசாங்க இடத்த போய் வாங்கி நீங்கள் பட்டா போட்டுருவீங்க, அது அரசாங்க இடமா இருக்கும். அப்போ அது ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவருடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் ரீதியாக கலந்து கொடுப்பாரு. உங்களுடைய சுய ஜாதக வலுவை பொறுத்து, லக்னாதிபதி வலுவை பொறுத்து, சூரியன் எந்த வீடுகளில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இதில் நன்மை, தீமை அதோடைய அளவுகள் கூடையோ குறையவோ இருக்கும். கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். ஓரளவு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்கள் ரீதியா, சுபத்துவம்னா என்னங்க, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் தொடர்பை அவர் பெறும் பொழுது அப்போ அவருடைய காரகத்துவங்கள் ரீதியா அரசு, அரசாங்கம், தந்தை இது போன்ற விஷயங்கள்ல தலைமைத்துவம், மேனேஜர் பதவி இது போன்ற உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் நல்ல பலங்களை வந்து அவர் வழங்குவார். என்ன இருந்தாலும் விரையாதிபதி சுப விரயங்களை கொடுப்பார். சுபத்துவமாக இருக்கும் பொழுது சுப விரயங்களை அவர் கொடுப்பாருங்க. உங்களுடைய தனாதிபதியான அந்த சுக்கிரனுடைய நிலைமையை பொறுத்து பண வரவு வந்துகிட்டு இருக்கும். ஒரு நல்ல செலவுகள், ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு திருமணத்தை முடிக்கிறது, ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவர் வழங்குவார். அவர் பாவத்துவமாக இருக்கார். அவரை யார் பாவத்துவப்படுத்த முடியும்? முதல் தரமாக அவரை பாவத்துவப்படுத்தக்கூடியவர் சனி, 2ஆம் தரமாக பாவத்துவப்படுத்தக்கூடியவர் ராகு, அடுத்த அமாவாசை சந்திரன், கேது இது போன்ற நபர்களுடைய தொடர்பில் அவர் உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேலை இருக்கும் பொழுது அரசாங்கம், அரசு அது ரீதியான அந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியான, தகப்பன் ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும். விரைய செலவுகள், விரையாதிபதியில்
எல்லாமே வந்து நெகட்டிவான விரயங்கள். ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுறது, ஜெயில் தண்டனைன்னு வரும்போது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கேஸில் நீங்கள் போயிடுறது. 12ஆம் இடம் ஜெயில் தண்டனை, ஒரு மருத்துவமனையை குறிக்கக்கூடியது, அங்கே அவருடைய காரகத்துவங்கள் 2 மிஸ்ஸான விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஒரு அசுப விரய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதி வலுவை பொறுத்து சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கூடையோ குறையவோ நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். துலாம் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, அதாவது லாபாதிபதியாக வரக்கூடியவர் பாதகாதிபதி. அதாவது சர லக்னங்களுக்கு 11ஆம் வீடு வந்து பாதகாதிபதியாக வரும். ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவாங்க. உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவாங்க. இந்த பாதகாதிபதி சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் ஒரு 1000 பேத்துல இல்லை லட்ச பேத்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த பாதகாதிபதி தோஷம் நடக்கும். எல்லாத்துக்கும் அது நடக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எந்த வீடுகளோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இது வேரியேஷன் ஆகும். அதனால பாதகாதிபதி சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மாரகாதிபதி அப்படிதான். மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் அதிக பாவத்துவமாக இருக்கும் பொழுது தான் நடக்கும். அதனால பாதகாதிபதி மாரகாதிபதி அந்த சப்ஜெக்டை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அந்த அடிப்படையில் இவர் லாபாதிபதியாக வர்றதுனால ஒரு சுபத்துவ அமைப்புகளை குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பை பெறும்பொழுது அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அரசாங்கம், அரசு, தலைமை பண்பு, தந்தை இது போன்ற விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர் ஒருவேளை பாவத்துவமா சனியுடன் கேதுவுடன் ராகுவுடன் அமாவாசை சந்திரனுடைய இணைவில் இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்கள் ரீதியான கெடுதல்களையும், அதாவது அரசாங்கம், அரசு, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கிறது, ஒரு மேனேஜராக இருந்து பதவி நீக்கம் பண்ணி அதோடைய தரத்தை தாழ்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவர் என்ன இருந்தாலும் லாபாதிபதியாக வரக்கூடியவர். சுபத்துவமாக இருக்கும்போது லாபங்கள் அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக கூடும். ஒரு அரசாங்கம் கான்ட்ராக்ட் கிடைச்சி அது மூலியமா லாபங்கள் அதிகரிக்கிறது. ஒரு நெகட்டிவா இருக்கிறாரு, மறு திருமண வாய்ப்புகளை கொடுத்துடுறது. அவர் சுபத்துவமா இருக்கிறாரு, 7ஆம் இடம் வீக்கா இருக்குது, அப்போ மறு திருமண வாய்ப்புகள் நல்ல முறையில் அமைகிறது. அவர் சுபத்துவமாக இல்லை, பாவத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது மறு திருமண வாழ்க்கைகள் கூட அமைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது, இல்லை அமைஞ்சு கஷ்டப்படுறது, லாபங்கள் குறைவா இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை அவர் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதி வலுவை பொறுத்து அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இதுல பலன்கள் கூடவோ குறையவோ நடக்கும். விருச்சிக லக்னத்துக்கு அவர் வந்து 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். தொழில் ஸ்தானாதிபதி கர்மாதிபதி அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. அவர் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்க ரீதியான ஒரு நல்ல உயர் பதவிகளை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருவார். உங்களுடைய லக்னாதிபதி வலுவை பொறுத்து அரசியலில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறது. சூரியனுடைய தொழிலான மின்சாரத்துறை, தாமிரம் ஃபேக்டரி, இது சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை, எலக்ட்ரிக்கல் கடை, இது போன்ற அவருடைய காரகத்துவங்களை ஒரு தொழில் பண்ணி முன்னேறக்கூடிய அமைப்புகள், ஒரு நல்ல அரசாங்க வேலையில் இருக்கிறது, ஒரு நல்ல அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறது, அரசியலில் சாதிக்கிறது, இது போன்ற அமைப்புகளை அவர் சுபத்துவமாக குருவுடன் சுக்கிரனுடன் பௌர்ணமி சந்திரனுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது கொடுப்பார். அதே நேரத்தில் சனியுடன் ராகுவுடன் கேதுவுடன் அமாவாசை சந்திரனுடன் பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்கள் ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனை, அரசாங்க ரீதியான பிரச்சனை, அவருடைய ஆதிபத்தியமான தொழில் ரீதியான பிரச்சனையை கொடுப்பாரு. காரகம் ஆதிபத்தியம் ரெண்டையும் மிஸ் பண்ணி சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடையை வச்சு அவருடைய 6 வருஷ திசையில படாத பாடு படுத்துறது, கடை சுத்தமாக வந்து ஓஞ்சி போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவருடைய அந்த காரகத்துவங்களுக்கு ஏற்ப ஆதிபத்தியத்துக்கு ஏற்ப கொடுப்பாரு. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய லக்னாதிபதி வலுவை பொறுத்தும் சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பொறுத்தும் இதுல பலங்கள் கூடவோ குறையவோ பிளஸ்ஸாவோ மைனஸாகவோ மாறும். தனுசு லக்னத்துக்கு பாக்யாதிபதி தந்தை காரகனும் அவர்தான். தந்தைக்கு ஆதிபத்திய ரீதியான அந்த தந்தை ஸ்தானாதிபதியும் அவர்தான், தந்தைக்கு காரகனும் அவர்தான். அப்போ தந்தை ரீதியான அரசாங்க ரீதியான அரசு ரீதியான அதிகாரம் ரீதியான விஷயங்களை அவர் சுபத்துவமாக இருக்கும் பொழுது குருவுடன் சுக்கிரனுடன் பௌர்ணமி சந்திரனுடன் தனித்த புதனுடன் இவர்களுடைய இணைவில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்களை அவர் வந்து கொடுப்பாரு. அப்படியே வந்து அவர் வந்து சனியுடன் இருக்கிறாரு, ஒரு கேதுவுடன் ஒரு அமாவாசை சந்திரனுடன் ராகுவுடன் இணையும் பொழுது தகப்பனால பிரச்சனை, தகப்பனாதி சொத்துக்களால பிரச்சனை, அரசாங்க ரீதியான பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள். குரு கூட 9ஆம் இடம் தான். ஒரு குருவால ஒரு ஆசிரியரால துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய வயதை பொறுத்து ஏஜை பொறுத்து எந்த காலகட்டத்தில் அது வருது. நீங்கள் டியூஷன் போகிற இடத்துல பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிடுறது, அந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு தசாபுத்திக அமைப்புகள் வரும் பொழுது சூரியனுடைய கலப்பில் சூரிய திசையில் சுக்கிரபுத்தி 2 பேருமே பாவத்துவம், இந்த மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு அவர் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால குருவாலேயே பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைனூட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதி வலுப்படி
சூரியன் எந்த வீட்டோட தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்களில் கூடவோ குறைவோ ப்ளஸ் மைனஸ் வந்து மாறும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் இயல்பாகவே சனியுடைய லக்னங்களுக்கு சூரியன் நல்லது சேரவர் கிடையாது. மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகி அவர் சுபத்துவ அமைப்புகளில் இருந்தால் கூட கைகள் கட்டப்பட்ட நிலைமையில தான் நல்லது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அட்டமாதிபதியாக வர்றதுனாலையும் அவர் சுபத்துவ அமைப்புகளை குருவுடன் சுக்கிரனுடன் ஒரு வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அரசாங்க ரீதியாக மறைமுக தனம், இன்னொருத்தருக்கு பினாமியா இருக்கிறது. என்ன இருந்தாலும் அட்டமாதிபதியில் நேரடியான ஒரு செல்வாக்கான நிலைமையில பணத்தை தர மாட்டார். இன்னொருத்தங்களுக்கு பினாமியா இருக்கிறது, அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புறம்போக்கு அந்த டைம் வந்து கையகப்படுத்திடுறது, ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி மறைமுக விஷயங்கள், நேரடியான அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் மிக்கவங்களுடைய அருகாமையில் அமர்ந்திருக்கிறது. வெளியில பார்த்தா அவங்க தான் அதிகாரமா இருப்பாங்க, ஆனால் இவங்கள்ட்ட ஒரு பியூன் வந்து பணம் வாங்கிட்டு உள்ள ஒரு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி மறைமுக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து அவருக்கு சுபத்துவமாக இருக்கும்போது செய்யும். பாவத்துவமாக இருக்கும் பொழுது ஆயுள் இழப்பு, அரசாங்க ரீதியான தண்டனை, ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை, மரண தண்டனை, இது போன்ற விஷயங்கள் நல்லா இருக்காது. ஒரு ஆபத்து, நெருப்பால் ஆபத்து, மின்சாரத்தால் ஆபத்து, உயிரிழப்புகள் உங்களுடைய அட்டமாதிபதி சனியுடைய வலுவை பொறுத்து இது வந்து நிகழக்கூடிய அமைப்புகள் வந்து மகர லக்னக்காரங்களுக்கு நடக்கும். அப்போ மகர லக்னக்காரங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி வலுவை பொறுத்து சூரியன் எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரு, சூரியனுக்கு ஒரு வீடு தான் இருந்தாலும் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு, ஸ்தான பலத்தில் இருக்கிறாரா, அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரா, இந்த மாதிரி அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் அளவுகள் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அவர் தான் திருமணத்தை கொடுக்கணும். அவர் சுபத்துவ அமைப்புகளில் குருவுடன் சுக்கிரனுடன் பௌர்ணமி சந்திரனுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அதிகாரமிக்க அரசு வேலையில் உள்ள செல்வாக்கான ஒரு மனைவியை வந்து அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகள் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வழங்குவார். அதே நேரத்தில் காரக ரீதியான நன்மைகளையும் வந்து கும்பலக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் குறைவுபட்ட அமைப்புகளை செய்வார். என்ன இருந்தாலும் சனியுடைய லக்னம்ல. அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் பாவத்துவமாக ராகுவுடன் சனியுடன் கேதுவுடன் அமாவாசை சந்திரனோட தொடர்பில் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையை சுத்தமாக கெடுப்பார். சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து 7ஆம் இடம் அவர் பெறக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறத பொறுத்து திருமணமே நடக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்துறது, தாமத திருமணத்தை கொடுக்கிறது, திருமணத்தை கொடுத்து முறிவை நோக்கி கொண்டு செல்றது, திருமணத்தையாலே வாழ்க்கை புள்ளும் பிரச்சனையை சந்திக்கிறது, கூட்டு தொழிலாளர் நஷ்டத்தை அடைகிறது, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்காம இருக்கிறது. இத்தனை விஷயங்களை வந்து அவர் பாவத்துவமாக இருக்கும்போது கும்ப லக்னக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதி வலுவை பொறுத்து சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இதில் பலன்கள் வந்து வேரியேஷன் ஆகும். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவர் வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், சத்ருஸ்தானாதிபதி. அவர் ஓரளவு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேலையை அரசாங்க வேலையை அமைச்சு கொடுப்பாரு. சுபத்துவம்னா என்னங்க, அவருக்கு ஒரு குருவுடன் பௌர்ணமி சந்திரனுடன் சுக்கிரனுடன் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது 6ஆம் அதிபதியாக வர்றதுனால ஒரு நல்ல கடன் மூலியமாக முன்னேற்றம், ஒரு வழக்கு மூலியமான ஒரு பண வரவு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை அமைப்புகள், கவர்மெண்ட் வேலை, நீண்ட காலம் வேலையில் இருக்கிறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அவர் கொடுப்பாரு. ஒருவேளை சனியுடன் ராகுவுடன் கேதுவுடன் அமாவாசை சந்திரனுடன் பாவத்துவமாக இருக்கிறாரு, அவருடைய காரகத்துவங்கள் ரீதியான அரசாங்க ரீதியான விரோதத்தை கொடுப்பாரு, வம்பு வழக்க கொடுப்பாரு. 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடனை கொடுப்பாரு, அரசாங்க கடனை கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். இருந்தாலும் மீன லக்னக்காரர்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறாங்க, சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய நன்மைகள் தீமைகள் கூடவோ குறையவோ நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் 12 லக்னக்காரர்களுக்கும் சூரிய தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் டைம் வீடியோ தாங்க இது. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுக்கு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, அவருக்கு சுபத்துவம் எவ்வளோ கிடைக்குது, பாவத்துவம் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த லக்னத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர், அவருடைய காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நன்மையோ தீமையோ நடக்குங்க. இதுதாங்க. இதே மாதிரி உண்மை ஜாதகத்தை போட்டு, இப்போ நான் சொல்றதெல்லாம் பொது பலன், உண்மை ஜாதகத்தை போட்டு நான் பலன் சொல்லலை. இப்போ நான் வந்து பொதுவான பலனை சொல்கிறேன். இது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தந்த லக்னக்காரர்களுக்கு சூரிய தசை நடக்கும் பொழுது நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உண்மை ஜாதகங்களை போட்டு எந்த வயதில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், பிரச்சனைகள் எப்படி வரும், அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும், அந்த பிரச்சனையில வந்து எப்படி நம்ம சொல்யூஷன் ஆகணும், எப்போ ரெக்கவர் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைனூட்டாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தால் ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
என்னுடைய இந்த யூடியூப் சேனல்லேயே மெம்பர்ஷிப் வீடியோவில் ஜாயின் பண்ணணும். ப்ரைஸ் வந்து $299 அஸ்ட்ராலஜி கோர்ஸ்ன்னு இருக்காங்க. மந்த்லி வந்து $299 சார்ஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி உண்மை ஜாதகத்தை போட்டு நான் ஜோதிடத்தை நுட்பமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். நடிகர் விஜய் அவர்கள் அவர் வின் பண்ண மாட்டார்னு ஏனைய ஜோதிடர்கள் கிட்டத்தட்ட எல்லா ஜோதிடர்களும் அவர் வின் பண்ண மாட்டார்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய கடக லக்னத்தை சந்தேகப்பட்டு ஒரு 20 நிமிடம் தள்ளி இவர் பிறந்திருப்பார். இவர் சிம்ம லக்னமாக இருப்பார். சிம்ம லக்னமாக இருந்தால் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிரூபிக்கலை. வெற்றி பெறுறதுக்கு முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்பே, எலெக்ஷனுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே வீடியோ வடிவில் நான் வெளியிட்டிருக்கேன். அவர் மட்டும் இல்லாமல் ஏனைய அரசியல் தலைவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், நடிகர்களுடைய அந்த பங்கு என்ன, இதில் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நுட்பமாக தளபதி விஜய் அப்படின்னு ஒரு ஃபோல்டரே நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் தாராளமாக செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தால் நிறைய விஷயம் உங்களுக்கு அதில் புரியும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.